ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அனிலா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்கவே தெரியும், ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த மஞ்சள் பூசணியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 4 கீத்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதாவது ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு பொரிச்சு எடுத்து குலோப்ஜாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம காய்களை வச்சே ஒரு ஸ்வீட் பண்ணலாம். காய் சீவுறதுன்னு தனியாக நம்ம வச்சுருப்போம்ல, அதில் வந்துட்டு பெருசில் இல்லாமல் சின்னதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னு அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கே கெட்டு போகாது. இப்போ இந்த 4 இதுவுமே நான் சீவி 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன். வெறும் பூசணிக்காய் மட்டும் வச்சு இந்த ரெசிபி பண்ண முடியாது. அல்வா டேஸ்ட் இருக்காது. முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 கப் துருவின பூசணி, கோதுமை, சுகர், ஏலக்காய், பாதாம், முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஹீட் ஆனதே நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் பூசணிக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, கோதுமை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பால் எடுக்கணும். நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோதுமை பால் தான் அல்வாவுக்கு முக்கியமான ஒரு பொருள். இந்த ரெசிபி யாராவது வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு மித்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கோதுமை பாலும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நெய் ப்ளஸ் உப்பு லைட்டாக மட்டும் போட்டால் போதும். மூடி போட்டு வெந்த பின்னாடி இப்போ நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு ஓரளவுக்கு. ஏலக்காய் தூள் ப்ளஸ் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் தான் நல்லா நம்ம மசிச்சுக்கணும். சின்ன சின்ன காய் துண்டுகள்லாம் இருக்கும். அந்த திருவினனால கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் இது வெந்துடும். காய் எல்லாம் நல்லா வெந்த பின்னாடி தான் இந்த சுகரும் போடணும். இப்போ ஃபுல்லாக வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கிளறதுல தான் அல்வா பக்குவமே வரும். அல்வா ரெடியாக போகுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த கோடு தெரியணும். ஓரளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த அல்வா 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் செஞ்சுட்டோம் அப்படின்னா மறக்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கோதுமை பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஓன் ரெசிபி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. பூசணிக்காய் அல்வா மாதிரியே பரங்கிக்காய் அல்வாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில அரைச்சி பண்ணுவாங்க, கோதுமைலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அல்வா நான் எப்போ பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இருட்டாயிடுச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னு அம்மா கேட்கவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சாச்சு. நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறது தெரியறதுக்காக தான் நான் கதவை திறந்து காமிச்சேன். நல்லா இருட்டாக இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எனக்கு பூசணிக்காவே பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டாடா பாய்.